அனைவருக்கும் வணக்கம். ஜேவிசி ஸ்ரீராம், கோலாகலா சீனிவாசன், இவர்கள் ரெண்டு டுபாக்கூர்களை பத்தி தான் இன்னைக்கு முழுசா நம்ம பார்க்க போறோம். எந்த அளவுக்கு இந்த ரெண்டு டுபாக்கூர்களும் மிகப்பெரிய பித்தலாட்டக்காரர்கள். அதாவது எலும்பு துண்டை தூக்கி போட்டா, யாராவது பணத்தை கொடுத்தா அல்லது இவர்களுக்கு தேவையான ஒரு நெரேட்டிவ், எப்படி ஒரு தவறான நெரேட்டிவ் செட் செய்து இந்த அதிமுக இந்த பாஜக ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணியையும் காவு வாங்கியிருக்கார்கள் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். இந்த டுபாக்கூர்கள் முகத்திரையை கிழிக்க வேணும். இதுல தங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா தங்களை பெரிய அறிவுஜீவி மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு மாறி மாறி கேள்வி கேட்டுக்கிட்டு, ஏன்னா ஒரு ஆளு தயிர் வடை மாதிரியா இருப்பாரு, இன்னும் ஒரு ஆளு ஒரு உளுந்த வடை மாதிரியா இருப்பாரு. இந்த ரெண்டு வடைகளும் சேர்ந்துக்கிட்டு சுடுற வடைகள் இருக்குல்ல, விதவிதமா வடை சுட்டு கடைசியில எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு, ஏன்னா மூஞ்சில காரி துப்புற மாதிரியா வந்திருக்கு. இருந்தாலும் நாஞ்சில் சம்பத்து மாதிரியா துப்புனா தொடச்சுக்கிறோம்ன்ற மாதிரியா திரும்ப வெக்கமே இல்லாம நீங்க எல்லாம் அரசியல்ல கருத்து சொல்லலாமா? ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? இவங்க சொல்றதுல ஃபர்ஸ்ட் மதுரையை பத்தி இவங்க ரெண்டு பேர்ல பேசுனதுல அந்த ஜேவி ஸ்ரீராம் பேசுன சொல்றேன். ரெண்டு பேரும் பேசுறாங்க. மதுரை அர்பன் ஏரியா, அதாவது இங்க கேஸ்டுக்கெல்லாம் அங்க ஜாதி மதம் பார்த்தாலும் மக்கள் ஜாதி அடிப்படையில மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இது ஒரு மெட்ரோ சிட்டி. எந்த அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கு அறிவு இருக்கு? எதுக்காக இருந்ததுன்னா, அதாவது பிஜேபியில ஒரு கேண்டிடேட்டை இங்க அவருக்கு சீட்டு வாங்கணும், இவர் நின்றாதான் ஜெயிப்பார்ன்ற ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு மதுரையில நீங்க சொல்ற மாதிரியா இருந்தா, மதுரையில திருப்பரங்குன்றத்துல வெற்றி பெற்றது முக்குளத்தூர், திருமங்கலத்துல முக்குளத்தூர், மதுரை வடக்குல முக்குளத்தூர், மதுரை மேற்குல முக்குளத்தூர், அடுத்து இதுல மதுரை கிழக்குல முக்குளத்தூர். இப்படி பெரும்பாலும் இந்த மதுரையில இருக்கிற 10 தொகுதியில பெரும்பாலும் வெற்றி பெற்றிருக்கிறது முக்குளத்தூர் கேண்டிடேட் தான். ஏன்னா உங்களுக்கு ஏன் இந்த தமிழ் சமூகம் இந்த முக்குளத்தூர் மேல உங்களுக்கு ஏன் இந்த வெறுப்பு? உங்களுக்கு பின்னாடி இயக்க சொன்னவரு முக்குளத்தூர் மேல வன்மத்தை கொட்ட சொன்னாங்களா? அடுத்து இந்த ஜேவி ஸ்ரீராம் சொல்றது, மதுரை தெற்கு தொகுதியில குறிப்பிட்ட ஒரு வேட்பாளரை பேரை சொல்லி இவர் நின்னாதான் ஜெயிப்பாங்க, மத்தபடி இங்க வேற ஒரு கம்யூனிட்டி வைஸா அந்த கம்யூனிட்டிக்கோ இந்த கம்யூனிட்டியோ குறிப்பா கோடிட்டு சொல்றாரு. சௌராஷ்டிரா சமூகத்துக்கெல்லாம் இங்க இந்த மக்கள் அதிகமா இருக்காங்க தெற்கு தொகுதியில அதாவது தெற்கு தொகுதியில 2ஆம் பெரும்பான்மை சமூகமா சௌராஷ்டிரா சமூகம் இருக்கு. அதை விட்டுட்டு இல்ல இங்க சௌராஷ்டிரா கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தாலும் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. அது ஒரு மாறியா வச்சுக்கிறாப்புல, ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது, வேஸ்ட் அப்படின்ட்டு. ஏன்னா அது இன்னொன்னு குறிப்பிட்டிருப்பாப்புல, மதுரையில ஒரு சௌராஷ்டிரா கூட கவுன்சிலர் கிடையாது, அதனால அவங்களாம் அரசியலுக்கு சரி. ஒரு சௌராஷ்டிரா கூட கவுன்சிலர் இல்லைன்னு சொன்னேன்ல, மதுரையில இருக்கிற கவுன்சிலர்ல 90% முக்குளத்தூர் கம்யூனிட்டி. அப்ப யாரு நீ உன்னோட அடிப்படையில யாரு முப்பாட்டி இருக்கணும்? நீ ஒரு சௌராஷ்டிரா கூட கவுன்சிலர் இல்லைன்னு சொன்ன ஜேவி ஸ்ரீராம், அப்ப 90% மேல 90% கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 90% மேல மதுரையில இருக்க கவுன்சிலர்ல முக்குளத்தூர். அப்ப ஒரு முக்குளத்தூருக்கு தானே தெற்கு தொகுதியை சீட்டு கொடுக்கணும்னு நீ சொல்லிக்கணும். ஆனா அந்த தொகுதியில ஒரு 200 ஓட்டு கூட இல்லாத, ஒரு 500 ஓட்டு கூட இல்லாத ஒருவருக்கு நீங்க ரெக்கம் பண்ணீங்க, சரி நின்றாரு, அது ரெண்டாவது விஷயம். ஆனா நீ சொன்னது ஏதாவது நடந்திருக்கா? மதுரை தெற்கு தொகுதியில ஜெயிச்சது யாரு? டிவிகள் ஒரு சௌராஷ்டிரா கேண்டிடேட். இப்ப நீ என்ன செய்யலாம்? நீங்க திரும்ப பேசலாமா? நீ அரசியல் ஜேவி ஸ்ரீராம் நீ எல்லாம் அரசியல் பேசலாமா? நீ என்ன சொன்ன? ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை சொல்லி, குறிப்பிட்ட நபரை சொல்லி இவருக்கு சீட்டு கொடுத்தாதான் பிஜேபி ஜெயிக்கும், இல்ல வேற யாரு கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. குறிப்பா என்ன சொன்ன? சௌராஷ்டிரா கமிட்டிக்கெல்லாம் கொடுத்த கடைசியில மதுரை தெற்கு தொகுதியில ஜெயிச்சது அங்க 2வது பெரும் சமுதாயமா கூட சௌராஷ்டிரா கமிட்டியை சேர்ந்த ஒரு டிவிகே வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது தஞ்சாவூர்ல நீ என்ன சொன்ன? சொல்லுப்பா, நீ என்ன சொன்ன? தஞ்சாவூர்ல மொத்தமா ஸ்வீப், ஏடிஎம்கே மொத்தமா அல்லது அங்க இருக்கிற விவசாயிகள்லாம் ஏடிஎம்கேக்கு தான் ஃபுல்லா ஓட்டு போடுறாங்க. அது எடப்பாடி பழனிசாமி தனி மெஜாரிட்டில ஆட்சி அமைக்கிறாரு. ஏதாவது நடந்திருக்கா? தஞ்சாவூர்ல நடந்தது என்ன? நீ சொன்னதுக்கு நேர்மாறாக நடந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இவரு பெரிய ஞானி மாதிரியா முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அப்பப்ப சீண்டுவார். இது சக்கரபாணி, திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் திமுக அமைச்சர் சக்கரபாணி முன்னாள் மாநில தலைவரா இருந்த அண்ணாமலையோட தொடர்பு படுத்தி இவர் பேசுறாரு. சக்கரபாணிக்கு எதிராக எதுவுமே பண்ணல அப்படின்னு மறைமுகமா ஒரு இது பண்ணாப்புல. அப்ப அங்க முன்னாள் மாவட்ட தலைவர், திண்டுக்கல் மாவட்டத்துல முன்னாள் மாவட்ட தலைவர் திரு கனகராஜ் அவர்கள் அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் சக்கரபாணிக்கு எதிராக பாஜக என்னென்ன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியது அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவா வெளியிடுறாரு. இவரும் பாத்தீங்கன்னா ஜேவி ஸ்ரீராம் அண்ணாமலை அவர்களை டாமினேட் பண்ணுன்றக்காக என்னென்னமோ சொல்றாரு. இல்ல
அது அப்படி. ஆனா தொடர்ந்து அடுத்தடுத்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு தக்க பதிலடி கொடுத்து, ஏன்னா இது கனகராஜ் அவர்கள் சமூக வலைத்துல பிஞ்ச செருப்பால உன்னை அடிக்காத குறைதான். ஏன்னா சக்கரபாணிக்கு எதிராக பாஜக எப்படி களமாடுச்சுன்னு ஆதாரத்தோட வெளியிட்டாரு. ஏன்னா அப்பயே உன்னோட முகத்திரை கிழிஞ்சு போச்சு. ஆனா சரி இவ்வளவு பேச்சு பேசுறீல, சக்கரபாணிக்கு எதிராக இது பாஜக என்ன செஞ்சுச்சுன்னு கேட்ட, போராட்டம் அடைச்சா ஆர்ப்பாட்டம். ஆனா தொடர்ந்து வந்து அங்க இருக்கிறவங்க வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. நீ இதே ஜேவிசி ஸ்ரீராம்ட்டு நான் கேக்குறேன், நீ மதுரையில ஒரு நபருக்கு இவருக்கு தான் சீட்டு கொடுக்கணும், இவர் நின்றாதான் ஜெயிப்பார் சொல்ல, அந்த நபர் தன்னை வந்து ஒரு அரசியல் பிரமுகரா காட்டி அந்த நபர் அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக எத்தனை போராட்டம் நடத்தினார், எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இந்த கடந்த 5 வருட திமுக ஆட்சியில அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக என்ன பேசினார்னு உன்னால கேட்க முடியுமா? மூர்த்திக்கு அவருக்கு இருக்கிற அண்டர் டீலிங் ஒட்டுமொத்த மதுரையில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர் பாஜக சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர் வரையும் தெரியும் என்ன அண்டர் டீலிங். உன்னால கேட்க முடிஞ்சா? அப்ப வந்து காசு யாரு கொடுத்தாலும் நீ குலைக்கிறது தானே. இப்ப உனக்கு இந்த மும்பைல இருக்க ரெட் லைட் ஏரியால இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அதைத்தானே பண்றீங்க. அது வெக்கமே இல்லாம நீ செய்யறது ஏதாவது நடந்துச்சா? நீ சொன்னது ஏதாவது நடந்து திரும்பியும் வர்ற முட்டா போண்டா. அடுத்து இந்த ஜேவி ஸ்ரீராம் அவர்கிட்ட ஒண்ணு சொல்றேன், நீங்க நடக்கிறது எதுவுமே நடக்கல. இந்த கவுண்டமணி ஒரு காமெடி வரும், பால்காரரா வருவாப்புல கவுண்டமணி ஒரு காமெடியில ஒரு பால் எவ்வளவுக்கு பால்மா, 8 நாக்கு பால், உன் புருஷன் பேர் என்ன கோடீஸ்வரன், அந்த நாய்க்கு காலையில விடியகாலம் 4 செருப்படி விழுன்னு சொல்லுவாப்புல கவுண்டமணி. அது மாதிரியாதான் இன்னைக்கு வந்து நீ திரும்ப வந்து இந்த அரசியல் கருத்து சொல்றேன் அதை சொல்றேன்னு வந்தேன்டா, இந்த சமூகதளவாசிகள் வந்து உன் மேல செம்ம காண்டுல இன்னும் அடி துவச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீ சொல்ற, ஆனா இருந்தாலும் அதெல்லாம் தொடச்சுக்கிட்டு நீ வந்து கருத்து சொல்ற. அதனால இது போன்ற போலி ஆட்கள், இந்த ஜேவிசி ஸ்ரீராம் தன்னை ஞானின்னு நினைச்சிட்டு முட்டாள்கள், ஜேவிசி ஸ்ரீராம் கோலாலசி, நீ எல்லாம் அரசியல் ஞானின்னா இந்த தமிழ்நாடு அரசியல் என்ன நினைச்சீங்க? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஜேவி ஸ்ரீராம் திரும்ப நாங்க கேட்கிறேன், உனக்கெல்லாம் தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும்? நீ ஆந்திரா, தமிழ்நாட்டோட அரசியல் தெரியுமா? தமிழ்நாட்டோட கலாச்சாரம் தெரியுமா? இங்க ஜாதி கட்டமைப்பு இல்லாம நீங்க ஜெயிக்க முடியுமா? நீ சொல்ற மதுரை மெட்ரோ சிட்டி, இங்க ஜாதி அடிப்படையில் மக்கள் வாக்கே போட மாட்டேன்றாங்கன்ற, அதுல பிடிஆர் குறிப்பிட்டு சொல்ற, பிடிஆர் ஏன் ஜெயிச்சாராங்க? அங்க அவர் சார்ந்த வெள்ளாளர் கம்யூனிட்டி மதுரை மத்திய தொகுதியில மெஜாரிட்டி. இப்ப முஸ்தபா எப்படி ஜெயிச்சிருக்காரு? இஸ்லாம் கம்யூனிட்டி அங்க கணிசமா இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 30% இஸ்லாமியர் ஓட்டு இருக்காங்க அந்த தொகுதியில, தெரியுதா? மதுரை மத்திய தொகுதியில வெள்ளாளரு, இஸ்லாமியரு, முக்குளத்தூர் தவிர்த்து யாரும் ஜெயிக்க முடியாது தொகுதி. இதுதான் ஃபார்முலா. இது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச விஜய்க்கு தெரியுது எந்தெந்த தொகுதியில எந்தெந்த கம்யூனிட்டி நிப்பாட்டம் விஜய்க்கு தெரியுது. ஆனா நீ வந்து உட்காந்துக்கிட்டு இங்க வந்து மெட்ரோ சிட்டி, இதுல மெட்ரோ சிட்டின்னு ஏன் சொல்ற? முக்குளத்தூருக்கு அங்க யாருக்கும் சீட்டு கிடைக்க கூடாது, 1. சரி, 2வது சௌராஷ்டிரா கம்யூனிட்டி தெற்கு தொகுதியில 2வது பேர், அவங்களுக்கும் சீட்டு கிடைக்காது. நீ எதிர்பார்த்த ஒரு ஆளுக்கு சீட்டு கிடைக்கின்றக்காண்டி ஒரு தவறான நெரேட்டிவ் செட் பண்ண. இந்த ஒரு இதே போதும், அதாவது ஒருபான சோத்துக்கு ஒரு பறிக்கு இதுன்ற மாதிரி அந்த ஒரு விஷயம், இந்த மதுரையை பத்தி நீ பேசினேல, இந்த ஒரு விஷயமே தெரியும். நீ எவ்வளவு பெரிய டுபாக்கூர், 1ஆம் நம்பர் டுபாக்குன்றது எவ்வளவு தெரியும். நன்றி, வணக்கம்.